நபரை ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்? ஒரு முறை தப்பு செஞ்சுட்டு வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, போடான்னு மன்னிச்சிடுறீங்க. ரெண்டாவது முறை உங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சிடுறீங்க. மூணாவது முறை மன்னிப்பீங்க? டேய் நான் விளையாண்டுருக்கேன், என்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது உனக்கு, ஏன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் மனசில். பேசிடுவோம், பேசிட மாட்டோம், பேசிடுவோம். சரி, கொஞ்சம் சில ஆட்கள் கொஞ்சம் இறக்கமுள்ள ஆட்கள் போகிறான் போ அப்படின்ட்டு 5 முறை தாண்டுவோமா? 6வது முறை 7வது முறை அடி வா முதல்ல, ஏன்னா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு பிடிச்சி அடியை போட்டுரும் இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கணும் தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? வாசிப்போம். மத்தேயு 18வது அதிகாரம், மத்தேயு 18:21-23. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரனை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்றான். நல்லா கவனிங்க. பேதுரு வர்றா ஆண்டவரே, என்னுடைய சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு அதோடு நின்று இருந்தானா பரவாயில்ல. ஐயா இவரே பதில் சொல்லிக்கிறார். இவரே 7 தரம் மட்டுமோ? உனக்கு யார் சொன்னது? அது 7 தரம் மட்டும்னு உனக்கு யார் சொன்னது? யூதர்களுடைய வழக்கம், யூதர்களுடைய அந்த பாரம்பரியம். இதெல்லாம் உன் சகோதரன், உன் கூட பிறந்தவன், அல்லது உன்னுடைய அந்த கோத்திரத்தான் மற்ற சகோதரர்கள் உனக்கு விரோதமா யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா 1 டைம் மன்னிக்கலாம், 2 டைம் மன்னிக்கலாம், மிஞ்சி போனா 7 என்ன செய்யலாம்? 8வது முறை பிடிச்சி என்ன செஞ்சு 4 சாத்து 8வது முறை பிடிச்சி 4 என்ன செஞ்சிரு இழுத்து விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க போதிச்சு வச்சிருந்துருக்கிறாங்க. அதனால இவன் வந்து என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்கலாம்? 7 தரம் மட்டுமோ? ஐயா நினைச்சுக்கிட்டாரு நான் பெரிய கெட்டிக்காரன் போல. ஆண்டவர் உடனே கை கொடுத்து, வெரி குட் பேதுரு, பரவாயில்ல, அவனை பாராட்டுறேன். மற்ற பேர் விசுவாசிகளை, மற்ற சீசர்களை விட நீ பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவா இருக்கிறேப்பா, எவ்வளவு பெரிய தாராளமான மனுஷனா இருக்கிற, 7 தரம் பண்ணிக்கிற ஆளா இருக்கிறேப்பா அப்படின்னு பாராட்டுவார். நினைச்சா ஆண்டவர் மண்டையில கொட்டு போட்ட மாதிரி டங்குன்னு சொன்னாரு. பாருங்க என்ன சொன்னாரு? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 7 தரம். 7 பெருக்குங்க. 7 49, 400. கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்? ஏங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானேங்க. எவ்வளவு குற்றம் செஞ்சிருப்பான்? எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருப்பான்? எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாருன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? மன்னிக்கிறதுன்றா வாழ்க்கைன்னு சொல்றாரு. மன்னிக்கிறதா வாழ்க்கை. என்ன மன்னிக்கிறதா? ஃபுல் டைம் ஜாப். இது முழு நேர வேலை. எது? மன்னிக்கிறது. உன் வாழ்க்கையில நீ மன்னிச்சுக்கிட்டே இரு. மன்னிச்சுக்கிட்டே, ஆண்டவரே வாழ்க்கையில மன்னிச்சுக்கிட்டே சொல்றீங்களே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த மன்னிக்கிற ஆளை காமிங்க ஆண்டவரே, மன்னிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளை காமிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா கர்த்தர் பதில் சொல்றாரு, என்னையா பாடுறான்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு பாவிகளை நான் டெய்லி மன்னிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு அக்கிரமக்காரனை மன்னிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? கடவுளே இல்லைன்னு சொல்றான், அவனை கூட நான் மன்னிக்கிறேன். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரையும் டெய்லி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நான் ஏற்கனவே மன்னிச்சுட்டேன் அவனை, என்னைய பாடுறான்றாரு. 490 முறை என்ன செய்யணும்? நீ ஒரு நாளைக்கு மன்னிக்கணும்னு சொல்ற. அப்ப மன்னிக்கிறதா வாழ்க்கையே. மன்னிக்கிறதா பக்கத்துல கை பிடிச்சிருக்கு. மன்னிக்கிறதா வாழ்க்கையே. மன்னிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மன்னிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க மன்னிக்கல, விசுவாசம் வேலை செய்யவே வேலை செய்ய. விசுவாசம் எப்ப வேலை செய்யும்? மன்னிக்கிற இருதயம், அன்பு காண்பிக்கிற இருதயம்.
வாழ்க்கையில் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் பாஸ்டர் பொறுமை இழந்துட்டேன் பாஸ்டர், நீ விட்டுருங்க பாஸ்டர், நீ கையை விட்டுருங்க பாஸ்டர், நீ போட்டு தள்ளிடுற அவனை, விட்டுருங்க போட்டுறாதீங்க, விட்டுருங்க அவனை, விட்டுருங்க, மன்னிச்சு மறுபடியும் மன்னிங்க. ஆமென்.